ஃப்ளோர் பிளான் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் எப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் கம் டைனிங், ஒரு அட்டாச் பாத்தோட ஒரு மாஸ்டர் பெட்ரூம், அதே மாதிரி கிரவுண்ட் லெவலில் ஒரு காமன் பாத் இருக்குது, ஒரு பெட்ரூம் இருக்குது. எல்லாமே நல்லா ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. ஃப்ரண்ட்டில் தனியாக ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பைக் பார்க்கிங் ஸ்பேஸும் இருக்குது. இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம சென்னையினுடைய புறநகர் பகுதியான கிளாம்பாக்கத்தை அடுத்து இருக்கக்கூடிய கூடுவாஞ்சேரி. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து இப்போ தனியாக டெடிக்கேட்டடாக பீச் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் இயக்கிட்டு இருக்கிறாங்க. முன்னாடிலாம் வந்து தாம்பரத்துலேருந்து தான் போகும், இல்லை செங்கல்பட்டுலேருந்து போகும். இப்போ கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு, நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வீடியோ போடும்போதே சொல்லியிருந்தேன் கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பெரிய லெவலில் கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற வீட்டினுடைய லேண்ட் ஏரியா 875 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டப் 1650 ஸ்கொயர் ஃபீட். இந்த வீட்டினுடைய லேண்ட் ஏரியா 875 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் ஃப்ளோர் பிளான் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் எப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் கம் டைனிங், ஒரு அட்டாச் பாத்தோட ஒரு மாஸ்டர் பெட்ரூம், அதே மாதிரி கிரவுண்ட் லெவலில் ஒரு காமன் பாத் இருக்குது, ஒரு பெட்ரூம் இருக்குது. எல்லாமே நல்லா ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. ஃப்ரண்ட்டில் தனியாக ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பைக் பார்க்கிங் ஸ்பேஸும் இருக்குது. வீட்டை சுற்றி 3 சைட் செட் பேக் விட்டுருக்காங்க. வீடு ஃப்ளோர் பிளான் திருப்தியாக எனக்கு ஃபீல் இருந்தது. அந்த மாதிரி உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடை வந்து பார்த்துட்டு எந்த நிறைய குறை இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பர்சனலாக நான் அப்கிரேட் ஆகிக்க என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சிக்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா பத்மா பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரக்ட் பிளர் கான்டாக்ட் நம்பர். நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களாகி நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதே லொக்கேஷனில் இந்த பில்டருக்கு இப்போ நம்ம பார்க்குறது 2 வீடுங்க. இன்னொரு 6 வீடும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துலேயே போட்டிருக்கிறாங்க. நீங்கள் ட்ரோன் ஷாட்டில் பார்க்க முடியும். பக்கத்துலேயே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னாலும் சரி, பில்டர் கான்டாக்ட் நம்பர், டேரக்ட் ஓனர் கான்டாக்ட் நம்பர், எந்த கான்டாக்ட் நம்பர், ஏஜென்ட் கான்டாக்ட் நம்பர், ரியாலிட்டி கான்டாக்ட் நம்பர் எதாக இருந்தாலுமே நான் வீடியோலேயே சொல்லிடுவேன். வீடியோவை சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு நான் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களோட ரீசேல் ப்ராப்பர்ட்டியை நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்காக இன்ஸ்டாகிராமில் தான் நம்ம அப்லோடும் பண்ணிகிட்ருக்கிறோம். ரீல்ஸ் ஃபார்மேட்டில் ஒரு நாளுக்கு 2-3ன்ற மாதிரி நான் அதில் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் டைம் எடுத்து அதையும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க, கொஞ்சம் தேடி எடுத்து பண்ணிட்டு வந்துடுங்க. இன்ஸ்டாகிராம் என்னுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம சென்னையினுடைய புறநகர் பகுதியான கிளாம்பாக்கத்தை அடுத்து இருக்கக்கூடிய கூடுவாஞ்சேரி மாடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய புவனேஸ்வரி நகரில் இருக்குங்க. இந்த வீடு இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்க முடியும். ஃபுல்லாக வீடுகள் இருக்குது. அப்படியே ஒரு சர்க்கிள் நான் காமிக்கிறேன். இந்த பக்கமும் வீடு இருக்குது, ஆப்போசிட்லையும் ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. வீடு கட்டக்கூடிய அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அந்த டேங்க் இருக்குல்லங்க, அந்த ஒயிட் பில்டிங், அதுக்கு அப்படியே பேக் சைடில் தான் 6 வீடு இவங்க போட்டிருக்கிறாங்க. ட்ரோன் ஷாட்லேயும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த கைடரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து வெஸ்ட் கூடுவாஞ்சேரி, சரிங்களா? வெஸ்ட் கூடுவாஞ்சேரிக்கும் ஈஸ்ட் கூடுவாஞ்சேரிக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் என்னென்னா, நீங்கள் இதே பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஈஸ்ட் கூடுவாஞ்சேரி, அதாவது நம்ம கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட் சைடில் ஜிஎஸ்டியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் போகிற மாதிரி வந்துருங்க. நீங்கள் காயிரம்பேடு கிட்ட போனீங்கிற காயிரம்பேடு தாண்டி நம்ம கன்னிவாக்கம் அந்த பெல்ட்டில் தான் இப்போ இந்த பட்ஜெட் போயிட்டுருக்கு. ஒரு 5.5லேருந்து 6 கிலோமீட்டர் வந்துடும். அதே பட்ஜெட்டுக்கு நீங்கள் வெஸ்ட் கூடுவாஞ்சேரி வந்தீங்க அப்படின்னா ஹாஃப் த டிஸ்டன்ஸ் நீங்கள் சேவ் பண்ண முடியும். இந்த வீடு வந்து ஜிஎஸ்டியிலேருந்து 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நான் ஈஸ்ட் தாம்பரம் வெஸ்ட் தாம்பரம் அதுக்கும் பார்க்குறேன். அதே மாதிரி ஈஸ்ட் கூடுவாஞ்சேரி வெஸ்ட் கூடுவாஞ்சேரி இதுக்கும் நான் பார்க்குறேன். இந்த டிஃப்ரென்ஸ் பெரிய லெவலில் இருக்குது. நீங்கள் ரொம்ப டைம் சேவ் பண்ண முடியும் ஜிஎஸ்டியிலேருந்து பக்கத்துலேயே வீடு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா. அதே மாதிரி இந்த கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜிஎஸ்டிலேருந்து அசஸ் பண்ணிக்கலாம், நம்ம படப்பையில் வந்து நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். வரகம் சிப்கார்ட்டில் வேலை பார்க்குறீங்க, இண்டஸ்ட்ரியல் கார்ட்டில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டி வைஸில் ஈஸியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து இப்போ தனியாக டெடிக்கேட்டடாக பீச் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் இயக்கிட்டு இருக்கிறாங்க. முன்னாடிலாம் வந்து தாம்பரத்துலேருந்து தான் போகும், இல்லை செங்கல்பட்டுலேருந்து போகும். இப்போ கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு, நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வீடியோ போடும்போதே சொல்லியிருந்தேன் கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பெரிய லெவலில் கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இங்கே வந்துருச்சு அப்படின்றதுனால மக்களுக்கு கனெக்டிவிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இடம் வசதி இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனை கூடுவாஞ்சேரி தான். அப்போ இதை தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு இங்கேருந்து பீச்சுக்கு ஃப்ரீ கொண்டா ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இப்போலாம் செங்கல்பட்டுக்கு வருதோ இல்லையோ கூடுவாஞ்சேரிக்கு கண்டிப்பாக வந்துடுதுங்க. கூடுவாஞ்சேரிக்கு ஒரு ட்ரெயின் வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்து வரதே செங்கல்பட்டாக தான் இருக்கும். நான் கூடுவாஞ்சேரியில் வந்து இறங்கிட்டு அடுத்து வரக்கூடிய செங்கல்பட்டு ட்ரெயினில் மாறி மறைமலை நகரில் இருக்கக்கூடிய என்னோட வீட்டுக்கு போகிற மாதிரி சூழலாம் இப்போ நிறையா நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எப்போ இந்த பெல்ட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போவே இந்த கடையில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் க்ரோத் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்கே நீங்கள் வீடு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கனெக்டிவிட்டி வைஸில் ஈஸியாக இருக்கும். ஏன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் இன்றைக்கி சிட்டியோட முக்கியமான எல்லா லொக்கேஷனுக்கும் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. நம்ம கூடுவாஞ்சேரியிலேருந்தும் சிட்டியோட முக்கியமான எல்லா லொக்கேஷனுக்குமே டெடிக்கேட்டடாக கூடுவாஞ்சேரி டிப்போலேருந்தே பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த கைடரை பொறுத்த வரைக்கும் விருதி வித்யாலயா ஸ்கூல் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பாரதியார் ஸ்கூல் இருக்குது. உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோட் மேலேயே லோக் நாயக் ஜெயபிரகாஷ் ஸ்கூலும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது.
வேலம்மாள் ஸ்கூலும் இருக்குது. உங்களுக்கு இங்கேருந்து உங்களுக்கு ஸ்கூல் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? இது ஜிஎஸ்டி ரோடுக்கு அந்த பக்கம் வெஸ்ட் ஈஸ்ட் குடுவாஞ்சேரி சைடில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் பற்றி லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம அப்படியே இந்த வீடு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்த்துட்டு உள்ளே போகலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்த மாதிரி 875 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1650 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 24 ஃபீட் ரோடு இருக்குது. என்ட்ரி ரேம்ப் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 வீடுங்க. இதில் வந்து உங்களுக்கு 2 வீடுமே இப்போ அவைலபிள் இருக்குது. மெயின் கேட் இருக்குது ஃப்ரண்ட்டில் எம்எஸ்ல. உள்ளே வந்த உடனே அதாவது இந்த மெயின் கேட்டை நல்லா வைடராக கொடுத்துருக்காங்க. எதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும், இங்கேயே அவங்க மெயின் கேட் நினச்சிருந்தா பில்ட் பண்ணியிருக்கலாம். இங்கே எக்ஸ்ட்ராவாக ஸ்பேஸ் எதனால் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸை நீங்கள் பைக் பார்க்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. சரிங்களா? கார் பார்க்கிங் இருக்குது. இந்த கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாக பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சைட் வால்லையும் எல் டைப் வாலில் ஃபுல்லாகவே டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோன் ஃபினிஷில் இருக்கக்கூடிய டைல்ஸுங்க. ஜிஎம் பிராண்டில் சுவிட்சஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர்வெல்லுங்க. 3 ஃபேஸ் CB லைன் கொடுத்துருக்காங்க. செப்டிக் டேங்க்கும் இருக்குது. இந்த கார் பார்க்கிங்கில் ஒரு வாட்டர் அவுட்லெட்டும் இருக்குது. வீட்டுக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட் பேக் சைடில் செட் பேக் விட்டுருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். லேண்டு வந்து சவுத் ஃபேஸிங், மெயின் டோரும் சவுத் ஃபேஸிங் தான். மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குங்க. கிரானைட் ஃப்ளோரிங்கில் கொடுத்துருக்குறாங்க. வாங்க, வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் கம் டைனிங் இருக்குது. வித் 2 வுட்டன் விண்டோஸோடு இருக்குது. வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. விண்டோவில் இன்றைக்கி எல்லாமே UPVC விண்டோவாக கொடுக்கக்கூடிய சூழலில் இந்த வுட்டன் விண்டோ டிஃப்ரெண்ட்டாக நான் பார்க்குறேன். வீடு ஃபுல்லாக 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்த உடனே ஸ்டெப் ஆப்போசிட்டில் ஏறுறது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக அந்த ஸ்டெப்ஸுக்கு வந்து லைட் இருந்தது. நான் உங்களுக்கு காட்டவா? அப்படி இருங்க. இது ஆக்சுவலாக 2-வே கண்ட்ரோல்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, பார்க்க அழகாக இருக்குல்ல. இந்த ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிங் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் SS இருக்குது. லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே ஒரு 2 சாக்கெட்ஸ், இங்கே ஒரு சாக்கெட் ப்ரொவிஷன்ஸ். நீங்கள் வந்து இங்கே ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் கிச்சன் இருக்குது. கிச்சன் ஸ்லாபில் கிரானைட் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் இருக்குது. ஒன் சைடு வுட்டன் விண்டோ வித் கிலோட கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரண்ட் ஃபேஸிங் விண்டோவாக இருந்தது. உங்களுக்கு அந்த பைக் பார்க்கிங்கை நீங்கள் பார்க்கலாம். செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது பூஜாவுக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸ். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு கிச்சனில் பூஜா வைக்கிறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வேறு இடத்துல பார்த்துக்கிறேன் அப்படின்னாலும் சரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். உங்கள் வீடுங்க, உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ பண்ணலாம். இந்த 2 விண்டோவுக்கு சென்டரில் ஒரு டிவி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளே இந்த வயர் இன்புட்ஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த வியூ வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சைடில் நீங்கள் இப்போ இன்கேஸ் இந்த வீடை வாங்கிட்டு பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கர்டைன்ஸ் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஸ்டெப்ஸுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆஃப் செட்டுங்க. இந்த ஆஃப் செட்டுக்கு ஆப்போசிட்டில் காமன் பாத் கொடுத்துருக்காங்க. காமன் பாத்தை பொறுத்த வரைக்கும் பேரிவேர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் சிங்கிள் மவுண்ட் கிளாசெட் கொடுத்துருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால்டைல்ஸ் இருக்குது. வுட்டன் வெண்டிலேட்டர் வித் கிளாஸோடு இருக்குது. ராட்ஸோடு இருக்குது. வாட்டர் இன்புட்டுக்கு வாட்டர் ஹீட்டர் டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம டேங்க்லேருந்து வரக்கூடிய டைரக்ட் அவுட்லெட் டேப்பும் கொடுத்துருக்காங்க. பேரிவேர் பிராண்டில் டேப் இருக்குது. ஒரு கிரானைட் சோப் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. கார்னர் சோப் ஸ்டாண்ட். ஃப்ளோர் டைல்ஸ் நல்லா கிரிப்பாக தான் இருக்குது. இந்த காமன் பாத் வாசல்லே ஒரு வாஷ் பேஷன் பேரிவேர் பிராண்டில் பேரிவேர் டேப்போடு இருக்குது. காமன் பாத்துக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் இது கிரவுண்ட் லெவல் ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு வுட்டன் விண்டோ வித் கிரிலோட இருக்குது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. உங்களுக்கு ரைட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. கலர் காம்பினேஷன் பாருங்கள், எல்லோ வித் லைட் எல்லோ காம்பினேஷனில் இருக்குது. வீடு ஃபுல்லாகவே சேம் ஒரே தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் தான். இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆக்சுவலாக லிவிங் கம் டைனிங் நல்ல ஒரு வைடர் ஃபீல் இருந்தது எனக்கு. நீங்களும் வந்து பார்க்கும்போது அது உங்களுக்கு ஃபீல் ஆகும் நம்புகிறேன். அதனால தான் நான் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை உணர்ந்தேன்னா தான் சொல்லுவேன். அது நீங்கள் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது கேட்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து லேண்ட் ஆன உடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு காரிடார் இருக்குங்க. ஆக்சுவலாக நல்ல ஒரு வைடரான காரிடார். இந்த காரிடார்லேயே உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேக் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம் பார்க்கலாம். இந்த காரிடாருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இது பேக் சைடில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு வுட்டன் விண்டோ வித் கிரிலோட இருக்குது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த ரூம்ஸ் எல்லாத்தோட டைமென்ஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் படித்து பாருங்கள். ஏதோ 1-2 டிஸ்கிரிப்ஷனில் ஃபில் பண்ணாமல் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். சாரிங்க, இனிமேட்டு எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிடுறேன். இந்த பெட்ரூம்க்கு அட்டாச் பார்த்துருக்கு. டேங்கோடு இருக்கக்கூடிய கிளாசெட் 7 ஃபீட் வரைக்கும் ஆன்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைல்ஸ் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. டாப்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆனோம் இல்லையா? லேண்ட் ஆன உடனே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் ஃபேசிங் தேர்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூமாக இருந்தது. 2 UPVC விண்டோஸ் வித் கிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத் இருக்குது. ஓகேங்களா? வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் நம்ம கீழே பார்த்தது மாதிரியே
2 வுட்டன் விண்டோஸ் இருக்குது, வித் கிரில்லோட இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனியும் இருக்குது. உங்களுக்கு சர்வீஸ் கிரில் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்க்க முடியும் முழுக்க முழுக்க புதுசாக டெவலப் ஆன ரெசிடென்ஷியல் ஏரியா ஆப்போசிட்லேயே நிறைய வீடுகள் இருக்குது. இப்போ கொஞ்சம் ரெய்னி, இப்போ வந்து கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நல்ல கிளைமேட் ஜில்லுன்னு இருக்குது. வீட்டுக்கு போகும்போது நினச்சிட்டே போவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வீட்டில் போய்ட்டு அம்மாட்ட அடி வாங்குவேன் தொடப்பக்கட்டையிலே. அது ஒரு விஷயம். இன்றைக்கி தொடப்பக்கட்டையாக பெல்ட்டான்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டோட ஆஸ்கிங் ரேட், அதாவது பத்பா பில்டர்ஸினுடைய ஆஸ்கிங் ரேட் 86 lakhs. ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் இபி சார்ஜஸ் மட்டும் தான் நீங்கள் அடிஷ்னலாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண போகிறீங்க. இதில் இருந்தும் பெஸ்ட் ப்ரைஸ் நெகோஷியபிள் பண்ணலாம் வசந்த் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வரும்பொழுது கால் பண்ணிவிட்டு வாங்க. இல்லை அப்படி நேரில் வரீங்க அப்படின்னாலும் வசந்தோட அண்ணா அக்கா அம்மா அப்பான்னு சொல்லிட்டு இந்த நெகோசியேஷனில் பெஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு உங்களோட சிபிலும் நல்லா இருக்கணும். அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடம் இடைபெறுவது உங்கள் வீட்டுக்குள்ள இன்ஜினியர் வசந்த். டாடா, பாய் பாய். ஆக்சுவலாக வந்து நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கக்கூடிய ஏரியா. அங்கங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நிறையா நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் இப்போ விட்டுட்டீங்க அப்படின்னாலும் ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரேட்டுக்கு நீங்கள் திருப்பி வீடு வாங்க முடியாது இந்த இடத்துல. ஏன்னா ஒரு 2-3 வருஷம் 2021 கொரோனாக்கு அப்புறமே இங்கே வீடு என்ன ரேட்டுக்கு விற்றாங்க, இப்போ எந்த அளவுக்கு வீடுகள் ரேட் ஏறி இருக்குது அப்படின்றத நான் என் கண்பட பார்த்துட்ருக்கிறேன். ஆல்ரெடி ஃபீல்டில் பார்த்துட்ருக்கிற அம்மாக்களை பார்க்கலுக்கும் தெரிஞ்சிருக்கும். டாட்டா, பாய் பாய்.